திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோதுமை மாவு வெங்காய ரொட்டி தான் பார்க்க போறோம். இந்த ரொட்டி ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ரொம்ப சீக்கிரமா நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ரொட்டிக்கு சைடஸ் கூட எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம ரெட் சில்லி பவுடர் பிளஸ் வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணி பண்றதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிருக்கேன். அது கூடவே சின்ன சின்னதா கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 நான் ஆட் பண்றேன். வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, அப்பதான் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததான் கொஞ்சமா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்றேன். கொஞ்சமா கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் சின்ன சின்னதா கட் பண்ண பச்சை மிளகாய் நான் ஆட் பண்றேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமா ஆட் பண்றேன். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்றேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி மாவு பிசைஞ்சாதான் உங்களுக்கு மாவு கரெக்டா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி ஒரேதா ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்ப மாவு ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு. அதுல இருந்து உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை தேவையோ அந்த சைஸ்க்கு மாவு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாதிரி நம்ம ரொம்ப மெலிசா தேய்க்க முடியாது. நான் வெங்காயம் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காதான் வரும். இந்த ட்ரையான மாவுல ஒரு தடவை நல்லா கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்ப நமக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. சின்னதாவோ பெருசாவோ மெலிசாவோ திக்காவோ நமக்கு எந்த மாதிரி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்ப இது நல்லா தேய்ச்சாச்சு. ஹீட் பண்ண தோசை கல்ல போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் குக் பண்ணணும். ஹைல வச்சோம் அப்படின்னா கலர் உடனே சேஞ்ச் ஆயிரும். நான் உள்ளதான் குக் ஆகாம இருக்கும். இப்ப இது கொஞ்சமா நான் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப அடுத்த பக்கமும் கொஞ்சமா நான் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் வேணாம் அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்றதுனால பண்ணிக்கலாம். ஆனா ஆயில் போட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஆனியன் எல்லாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு 3ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்ப இது 2 பக்கமும் நல்லா குக் ஆயிருச்சு. இந்த அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரொட்டி எடுத்துடலாம். இப்ப நான் ரொட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கோதுமை மாவு வெங்காய ரொட்டி ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான்.
இந்த ரெசிபில நம்ம வெங்காயம் சில்லி பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி பண்றதுனால இது சைட் டிஷ் கூட எதுவுமே தேவை இருக்காது. இந்த ரெசிபி இதே மெத்தட்ல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.